ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்னிங். இன்றைக்கி நான் வந்து பாமன் சாமி கோவிலுக்கு வந்து 6 வாரமாக போயிட்டுருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய 6வது வாரம். எவ்ரி சண்டே நாங்கள் போயிட்டுருந்தோம். நாளைக்கு வந்து ஏதோ வேலை இருக்கிறனால இன்றைக்கி வந்து சாட்டர்டே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இது வந்து மார்னிங்கு நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் போல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். சரி ஓகேன்ட்டு நான் வந்து காலையில் வந்து ராகி கூழ் வந்து பண்ணிகிட்ருந்தேன். ராகி கூழ் ப்ளஸ் வந்து அதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த வத்தல் இருக்கும் இல்லையா, வத்தல், ஊறுகாய், மாங்காய் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன். ஸோ ராகி கூழ் வந்து காலையில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணேன். ஸோ பூஜை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்துட்டு 48 நாளைக்கு கந்த சஷ்டி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரதம் இருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து படிச்சுட்டு இருந்தேன். என் பொண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்திருக்கா எனக்கு தெரியாமல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து க்ளீன் பண்ணணும், வீடையே வந்து பார்த்திங்கன்னா டீப் க்ளீன் பண்ணியிருக்கோம். அதனால தான் பார்த்திங்கன்னா எனக்கு பின்னாடி வந்து பேகு எல்லாம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து சண்டே ஃபுல்லாக வந்து க்ளீனிங் பண்ணோம். அந்த விளாக் வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஸோ நம்ம பூஜை செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா தீப தூப ஆராதனை காட்டி தான் வந்து நம்ம பூஜையை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நான் வந்து தீப ஆராதனை காட்டினேன் இன்றைக்கி என்னென்னு தெரில. நான் வந்து பஞ்சமுகம் திரி போட்டு பஞ்சமுக ஆரத்தி வந்து எடுத்தேன். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு தோணுச்சு, அதனால் எடுக்கணும்னு நான் எடுத்தேன். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஏதாவது விசேஷமான நாட்களில் வந்து நான் எடுப்பேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் பஞ்சமுக ஆரத்தி தான் எடுத்துகிட்டு சாமிக்கு வந்து பூவெல்லாம் எடுத்து போட்டு பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து என்ன பிளான்னா, காலையில் வந்து கூழ் வச்சிட்டேன். ஸோ கூழ் குடிச்சிட்டு ஒரு 2 o'clock மேலே கிளம்பி போயிட்டு லஞ்சு நாங்கள் வெளில சாப்பிட்றதா பிளான் பண்ணியிருந்தோம். வெளில சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கோவிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு 4 மணிக்கு தான் நட திறப்பாங்க. அப்போ கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து திருவான்மியூர் போகிறதுக்கு ஒரு 1.5 hours மேலே ஆகும். அதனால் ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ கூழ் மட்டும்தான் குடிச்சிருந்தோம் காலையில். அப்போ எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பசியாக இருந்தது. இவர் வந்து என்ன பண்ணார்னா, நேராக நாங்கள் சீக்கிரம் போயிட்டோம். அங்கே போகிறப்போ வந்து இங்கே போயிட்டு அதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்புறம் ஏதோ ஒரு சாப்பிடாம டேரெக்டாக வந்துட்டு பீச் போகணும் அப்படின்னு சொன்னோன்னையும் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. பீச் வந்து இருட்டிட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமையே வந்து நாங்கள் பீச்சுக்கு போயிட்டோம். ஸோ அன்றைக்கி வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து போட்டு கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெல்லிக்காய் வந்து கருவேப்பிலையும் போட்டு நம்ம வந்து கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி போட்டு, இல்லைன்னா நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை போட்டு தான் வந்து கொடுத்தேன். ஸோ ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஜூஸு. இது வந்து விட்டமின் சி நிறையா இருக்கிறதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கும், ஸோ கிடைக்கும். அதனால் ஜூஸ் வந்து போட்டு குடிச்சிட்டு அப்புறம் தான் நாங்கள் வந்து வீட்டில் இருந்து கிளம்புனோம். வந்து 2 மணிக்கு பிளான் பண்ணியிருந்தோம். பட்டு டைம் ஆனனால 4 மணி ஆகிடுச்சு. சரி அப்படியே டேரெக்டாக வந்து பீச்சுக்கு போயிட்டா அங்கே வந்து ஒரு 2 hours இருக்கலாம். அப்புறம் இருட்டுற வரைக்கும் இருட்டிட்டால் வந்து பீச்சில் இருக்கா கடுப்பாக இருக்கும். அதனால் 2 hours இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டு ஸோ அங்கே இருக்க சுண்டல் அது மட்டும் தான் சாப்பிட்டோம் அன்றைக்கி. அப்புறம் சுண்டல் கார்ன் ஏதோ வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் தண்ணியில் வந்து விளையாடிட்டு பீச்சில் வந்து பசங்களாம் விளையாடிட்டு கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இது வரைக்கும் நான் வந்து 5 weeks போயிருக்கேன். 5 weeks போனதில் இந்த தடவை தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பீச்சுக்கு ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம். அது வரைக்கும் நான் பீச்சுக்கு போகல. ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கும்பாபிஷேகம் இந்த 6 வாரத்தில் தான் எனக்கு வந்து 1 வாரம் வந்து கும்பாபிஷேகம் நடந்தது. அன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை போயிருந்தேன். அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பாமன் சாமி கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த வாரம் நான் போயிருந்தேன் இல்லையா, இந்த வாரம் நான் போயிட்டு நாங்கள் மதியம் சாப்பிடல, செம்ம பசி. நாங்கள் நேராக வந்து கோவில் போயிட்டோம். பார்த்தா ரஷ்ஷாக இருந்தது. சரி கும்பாபிஷேகம் நடந்தனால ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து அப்படியே நாங்கள் வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தா பாமன் சுவாமிகள் ஜீவசமாதி பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய க்யூ நின்றிருந்தது. பசங்க வந்து பசியில் வேறு இருந்தனால
யாருமே சரியாக வந்து எப்படி நிற்கிறது அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணோம், சரி ஓகே இவ்வளோ நேரம் நின்று டைமும் ஆகிடுச்சு, ஏன்னா ஒரு 6-7 மணி ஆகிடுச்சு, இதுக்கு மேலே வந்து நம்ம வீட்டுக்கு வர போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஜீவசமாதி எங்கேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து தெரியும், ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி தான் இருக்கும், சுற்றி வந்து ஓப்பன் ஸ்பேஸாக தான் இருக்கும். நம்ம கோவிலில் எங்கே நின்று வந்து பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியும். சரின்ட்டு நாங்கள் சுற்றி வந்து பார்த்துக்கலாம். முன்னாடி லாஸ்ட்டில் வந்து நின்று பார்த்தா ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இன்னொரு என்னென்னா, அன்றைக்கி தான் எனக்கு சனிக்கிழமை நான் வந்து கோதுமை விளக்கு போட்டுட்ருக்கேன், நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது 22 வார விளக்கு, அது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது என்னோடய பூஜா வீடியோஸில் இருக்கும். 22 வாரம் போடணும் தொடர்ந்து. அதில் வந்துட்டு இன்றைக்கி வந்து எனக்கு முடியுது. அதாவது ஒரு விளக்கில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு விளக்கில் முடிக்கணும். எனக்கு வந்து கோதுமை விளக்கு வந்து இந்த ஒரு வாரத்தில் முடிஞ்சது. சரி, நான் வந்து விளக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் கோதுமை மாவில். அதை போய் நான் அங்கே வந்து தான் போட்டேன். பாமன் சாமி கோயிலில் வந்து போட்டு அனுமனை தான் வேண்டிட்டேன். அங்கே எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பூஜை வந்து ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்களே, சரி ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு நாங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் போயிட்டு 6 தீபம் ஏற்றிட்டு 6 முறை சுற்றிட்டு வருவோம். ஸோ இந்த தடவை வந்து 6 விளக்கு மட்டும் அங்கே போய் ஏற்றிட்டு அங்கே வந்து பாமன் தாத்தாவோட ஃபோட்டோ இருக்கும். ஸோ ஃபோட்டோ முன்னாடி உட்காந்து வேல்மாறல் வந்து நான் அங்கே தான் போய் படிச்சுட்டு ஸோ வந்து வேல்மாறல் படிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பினோடனே பிரசாதம் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ வாங்கிட்டு உட்காந்துருந்தோம். பார்த்திங்கன்னா அங்கே பூஜை வந்து நடந்து ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பார்த்திங்கன்னா அப்படியே அந்த முன்னாடி வந்து ஒரு ஹால் மாதிரி இருக்குமா, அந்த இடத்துல நின்று பார்த்தாலே சாமியெல்லாம் தெரியும். ஆக்சுவலி எனக்கு பார்த்திங்கன்னா பௌர்ணமிக்கு வந்து பாமன் சாமி கோயிலுக்கு போகணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு பௌர்ணமினே தெரியாது. அன்றைக்கி வந்து குரு பௌர்ணமி வேறு. அன்றைக்கி வந்து பூஜை பண்ணி முருகர் எல்லாத்தையும் வந்து அவரோட ஜீவ சமாதியில் உள்ள வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்து அது வந்து சுற்றி வருவாங்க. 3 டைம் சுற்றி வந்துட்டு வைப்பாங்க. ஸோ அதை எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து வந்தோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்களோட 6வது வாரம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இல்லை, ரொம்ப நல்லாவே பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மருந்தீஸ்வரர் கோவில் இருக்குது. அங்கே வந்து திரிபுர சுந்தரி அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக இருப்பாங்க. அவங்க வந்து நின்ன கோலத்தில் வந்து நம்மளுக்கு காட்சி தருவாங்க. ஸோ இங்கே பாமன் சாமி கோயிலே ரொம்ப டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்து நாங்கள் போகலை. எப்போயுமே வந்து இங்கே போயிட்டு மருந்தீஸ்வரர் கோயில் போயிட்டு தான் வருவோம். ஸோ இங்கே போகலன்னையும் அங்கே திரிபுர சுந்தரி அம்மாவை பார்க்கலன்னு சொல்லிட்டு அங்கே வந்து டிராஃபிக் ஆகிடுச்சு அந்த இடத்துல. நாங்கள் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ பௌர்ணமினால் அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து அந்த உற்சவர் எடுத்துகிட்டு வந்துட்டு உலா வந்துட்டு இருந்தாங்க. ஸோ கோவிலில் சுற்றி எடுத்து வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துட்டு நான் கோவிலுக்கே போகல, இருந்தாலும் வந்து திரிபுர சுந்தரி அம்மாவையும் பார்த்துட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். எனக்கு வந்து இந்த 6 வார போனதே தெரியல. 6 வாரம் வந்து எப்படி போச்சுனே தெரில. எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல வந்து மாற்றங்கள் வந்து என்னோடய லைஃப்லலாம் ஏற்பட்டிருக்கு இந்த 6 வாரத்துலேயும். ஸோ அதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.